விஜயும் காவேரியும் சேர்ந்து ராகினிக்கும் பசுபதிக்கும் சரியான பாடம் கற்பிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் விஜய் காவேரி கிட்ட சொல்லிட்டு வேலை தேடிட்டு இருக்காரு. காவேரி அவங்க அம்மா கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. மா பாத்தியாமா, இவரு இவ்வளவு வசதியா இருந்துட்டு இங்க வந்து வேலை தேடிட்டு அலையிறாரு. நானும் எவ்வளவோ சொன்னேன், உங்க கம்பெனிக்கு போங்க, அதையாவது மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு. சொத்தே வேணான்னு சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்கு அந்த கம்பெனி? வேண்டாம், நானே வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதை கேட்கும் போதாமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு காவேரி அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மா, நான் என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வெளியில கிளம்புறாங்க. காவேரி தான் ஃப்ரெண்டுக்காக ஒரு ஜூஸ் கடையில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா எதிர்பாராம ராகினி வராங்க. ஹாய் காவேரி, என்ன தனியா உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு காவேரி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன காவேரி, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா? என்ன நீ எதிர்பார்த்திருக்க மாட்டியே? நான் இல்லைன்னா உனக்கு போர் அடிக்கும்ல, அதனால்தான் நானும் எங்க அப்பாவும் மறுபடியும் வந்துட்டோம் அப்படின்னு ராகினி தனக்கு தானா பேசிக்கிறா. காவேரிக்கு செம்ம எரிச்சலா இருக்கு. காவேரி வார்ன் பண்றாங்க. ஏய், பேசாம எந்திரிச்சு போயிடு, இது நானும் என் ஃப்ரெண்டும் புக் பண்ண டேபிள், இது எந்திரிச்சு போறியா என்ன அப்படின்னு காவேரி திட்டுறாங்க. அப்படின்னா எப்படி காவேரி? நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். இப்பெல்லாம் நீ இந்த ஃபாஸ்டா ஓடுறது, பாயும் புலி மாதிரி சிங்கப்பெண் மாதிரி தெரியுது, இதெல்லாம் உன்னால செய்ய முடியாதாமே அப்படின்னு ராகினி கேக்குறாங்க. காவேரி வந்து என்னது அப்படின்னு கேக்கும்போது, அதான் நீ தான் ஏதோ வயித்துல மூட்டையை கட்டிக்கிட்டு இருக்கியாம்ல. ஏய், என்ன பேசுற? இல்ல காவேரி, நீதான் கன்சீவா இருக்கியாமே, அஜயோட அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குட் நியூஸ், விஜய் அவங்க வீடு வேணாம் சொத்து வேணாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில வந்துட்டாராமே. இப்ப நிம்மதியா போச்சு. அஜயோட அப்பாவும் அம்மாவும் எங்க இருக்காங்களோ அங்கேயே நானும் அஜயும் போய் உட்காரலான்னு பாக்குறோம். அதாவது நீயும் விஜயும் தங்கியிருந்தா அதே ரூம் இனி நானும் அஜயும் தங்கியிருக்க போறோம். அந்த வீடு இனி என்னோட வீடு, நான் தான் அங்க ராஜ்யம் பண்ண போறேன். பாத்தியா நிலைமை எப்படின்னு? உன் வீடு, உன் புருஷனோட சொத்து, அத வேணான்னு சொல்லி விட்டுட்டு நீங்க இத்தனோன்னு வீட்டுல வந்து இருக்கீங்க. அந்த வீட்டுல நான் இருக்க போறேன். இத கேட்கும் போதே உனக்கு அப்படியே பத்தி எரியுதுல அப்படின்னு ராகினி பேசுறாங்க. காவேரி எதையுமே அலட்டிக்காம அமைதியா இருக்காங்க. என்ன காவேரி, நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், உனக்கு எரிச்சலா கடுப்பாகல அப்படின்னு ராகினி கேட்கும்போது காவேரி சொல்றாங்க, எனக்கு எரிச்சலா கடுப்பா இருக்கு. நீங்க வந்ததே எங்களுக்கு வேண்டான்னு விட்டுட்டு வெளியில வந்துட்டோம். விஜய் ரொம்ப தாராள மனசுக்காரரு, அவருக்கு அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துதான் பழக்கம். அடுத்தவங்க சொத்தை எடுத்துக்கிட்டு ஏமாத்துற பழக்கம் விஜய்க்கு எப்பவுமே கிடையாது. உங்களுக்கு தான் அந்த பழக்கம். மரியாதையா எந்திரிச்சு போறியா இல்லையா? அது எப்படி காவேரி உடனே எந்திரிச்சு போயிட்டா? ஆமா, நீ கன்சீவா இருக்கியாமே, அதுக்காக உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ராகினி சொல்றாங்க. காவேரி அப்படியே ராகினிய முறைச்சு பாக்குறாங்க. இது என்ன தெரியுதா? கொடைக்கானல் இருக்க உங்க வீட்டோட பத்திரம். இன்னைக்குதான் இங்கதான் ரெஜிஸ்டர் பண்ண போறோம். கையெழுத்து போடுறதுக்கு கூட ஆள் ரெடியா இருக்காங்க. அதெல்லாம் உங்க அம்மாவோட கையெழுத்த ஈஸியா போட்டுருவாங்க. நாளையில இருந்து உனக்கும் எந்த சொத்தும் கிடையாது, வீடும் கிடையாது, விஜய்க்கும் கிடையாது. பாத்தியா காவேரி, உங்க சொத்து முழுக்க எங்களுக்கே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு ராகினி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பசுபதியும் உள்ள வரான். என்னம்மா ராகினி, நீ என்ன ஓ இந்த மேடம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பசுபதி கேக்குறான். பசுபதிய பார்த்த உடனே காவேரிக்கு ஆத்திரமா வருது. என்னம்மா ராகினி, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? ஆமாப்பா சொல்லிட்டேன். அவ மூஞ்சியில எவ்வளவு கோபம் இருக்கு பாருங்க, கடுகடுன்னு. இத பாக்குறதுக்காக தான்ப்பா நான் சொன்னேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி வாங்கப்பா, நம்ம போலாம். இருமா, இன்னும் கொஞ்சம் அவளை கோவப்படுத்திட்டு வரலாம் அப்படின்னு பசுபதியும் சொல்றாரு. நான் காவேரி, ஏதேதோ விஷயம்லாம் கேள்விப்பட்டேன், விஜய் வேலை தேடி அலையிறாராமே. எந்த இடத்துலயும் வேலை கிடைக்கலனா என்கிட்ட அடியாளா வந்து சேர்ந்துக்க சொல்லு. என்னையவே அடிச்சு கைய உடைச்சாரு விஜய். விஜய் ரொம்ப பலமா தான் இருக்காரு. எனக்கு பாடி கார்டா பின்னாடி நிக்கட்டும், நானும் மாசம் ஏதாவது ஒரு சம்பளம் போட்டு தர்றேன் அப்படின்னு பசுபதி சொன்ன காவேரி ஆத்திரப்பட்டு, போறியா எதையாவது தூக்கி அடிக்கட்டுமா அப்படின்னு கத்துறாங்க. ஐய, என்ன காவேரி, என்ன பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி அமைதியா இருக்கிற? ஆவேசமா கத்துவ, பாஞ்சு வந்து அடிப்பண்ண எதிர்பார்த்தேன், ஏன் இம்புட்ட அமைதி? சரி என்னமோ போ, எனக்கு சுவாரஸ்யமா இல்ல. நீ கடுப்பாய் கோவப்படணும்ல, அதுக்காக தானே இம்புட்டு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்பா வாங்கப்பா போலாம், நேரம் ஆயிடும்
நாம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது காவேரிக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல கவருக்குள்ள இருந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு அந்த ஹோட்டலோட மெனு கார்டை வச்சு அனுப்பிடுறாங்க. ராகினி கவரை பிரிச்சு பார்க்காம டக்குன்னு எடுத்துக்கிட்டு பசுபதியோட சேர்ந்து கிளம்பிடுறாங்க. காவேரி வீட்டு பத்திரத்தோட ஒரிஜினல் காப்பி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தோட நேரா வீட்டுக்கே போறாங்க. மா, இந்த பார், வீட்டு பத்திரத்தை பசுபதி எடுத்துட்டு போயிட்டான்னு நீ வருத்தப்பட்டில, அந்த பத்திரம் இந்த வந்துருச்சு பாத்தியா, இனி உன்கிட்ட இருந்து இந்த வீட்டை யாராலும் எடுத்துக்கிற முடியாது அப்படின்னு காவேரி கொடுக்கறாங்க. விஜய் வந்து, என்ன காவேரி, எப்படி? இல்ல, பசுபதியையும் ராகினியையும் பார்த்தேன். இங்கதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காங்களாம். கையெழுத்து போடுறதுக்கு போலியா ஒரு ஆளையும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்கிட்டயே வந்து ஜம்பமா பேப்பரை காமிச்சு வெறுப்பேத்தலாம்னு நினைச்சான். எனக்கு என்னமோ அவளை பார்த்துட்டு கோவமே வரல. பசுபதியும் அதே நேரத்துல வந்தான். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரம் இதெல்லாம் ஆட்டையை போட்டுட்டேன். காவேரியா கொக்கா? காவேரி கோவப்பட்டாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அமைதியா இருந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். கரெக்ட் தான் காவேரி. இப்போ ஒரிஜினல் பத்திரம் அவன் கிட்ட இல்லனா சொத்தை மாத்த முடியாதுல்ல அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஆனாலும் அவனுக்கு ரொம்ப எகத்தாளம் தான். உங்களை பாடி கார்டை வர சொல்லி சொல்றான். அப்படியா சொன்னா? போயிட்டா போச்சு. அவன் பாடி கார்டே அவனை தூக்கி போட்டு மிதிச்சா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயும் காவேரியும் பசுபதியையும் ராகினியும் தேடி போறாங்க. கரெக்டா அதே ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாசல்லையே நின்னுகிட்டு இருக்காங்க 2 பேரும். காவேரி உடனே, என்ன ராகினி, என்ன மூஞ்சியெல்லாம் தொங்கி இப்படி சோகமா இருக்கிற? எதையாவது காணமாக்கிட்டியா, தொலைச்சிட்டியா அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. ராகினி வந்து, ஏய் ஏய், எல்லாம் உன் வேலை தானே? ஆமா, என் வேலைதான். என் கண்ணு முன்னாடி எங்க வீட்டு பத்திரத்தை காமிச்சு உங்க பேர்ல மாத்தி எழுத போறோம்னு சொல்லி என்கிட்ட நீ சீன் போடுவ. அமைதியா இருந்துட்டா தோத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டியா? அதுக்கப்புறம் உங்க அப்பா பாடி கார்டு கேட்டாரே, இந்த வந்திருக்காரு பாரு பாடி கார்டு அப்படின்னு சொல்லி விஜய உள்ள வர வைக்கிறாங்க. விஜய் உள்ள வந்த உடனேயே புக்குன்னு 4 குத்து பசுபதிக்கு முகத்திலேயே விழுகுது. ஏய் ஏய், எங்க அப்பாவையே ஏதுக்கு அடிக்கிற? ஏய், இல்லம்மா ராகினி, நீ சும்மாரு. பசுபதி சார், நான் பாடி கார்டா இருக்க கரெக்ட் தான் சார், நான் ரெடியா இருக்கேன். இத மாதிரியே உங்களை இப்ப குத்துனன்ல, இந்த குத்து மாதிரி எனக்கு குத்த தெரியும் சார். இது போதுமா, இல்ல இன்னும் 4 சாம்பிள் காட்டட்டுமா? உங்களோட இடது கை தானே உடைச்சேன், இன்னொன்னு வலது கையும் உடைச்சு காட்டுறேன் சார். இதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கற யாரா இருந்தாலும் கைய உடைச்சிருவேன் சார் அப்படின்னு விஜய் பசுபதியோட வலது கையையும் உடைச்சு பை மாட்டிக்கிட்டு இருங்க சார், அப்பதான் சரியா இருக்கும். இப்ப உங்ககிட்ட நான் பாடி கார்டா வேலை செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு விஜய் நக்கல் அடிக்கிறாரு. பசுபதி வழியில கத்துறான். என்ன, ஏன் காவேரி கிட்ட வந்து என்ன பத்தி நீ நக்கல் அடிப்ப? அவ அத பார்த்துட்டு கோவப்படணும், கஷ்டப்படணும்னு நினைச்சியா? நான் தான் காவேரிய கூட்டிக்கிட்டு வந்தேங்க. பாடி கார்டா இருக்கிறதுக்கு நான் ரெடி, ஆனா உனக்கு கிடையாது. காவேரிக்கு தான் நான் பாடி கார்டு. இனிமே இந்த மாதிரி நக்கலா பேசுற வேலை வச்சுக்கிறாத அப்படின்னு முகத்துல கரிய பூசி அனுப்புறாங்க காவேரியும் விஜயும். இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.